அப்பா அதை விடுங்க. பார்ட்டிங்க வீட்டை வாங்க போற பார்ட்டி இவர்தான். யோ, என்ன இது டிராமா? டேய், நீயும் இந்த ஆளும் சேர்ந்து விளையாடுற நேரமாடா இது? ஆமாப்பா, அவர் சொல்றது உண்மைதான். மொத்தமா மாதிரி பண்ணும். ஏங்க நீங்களா வாங்க போறீங்க? ஆமா மேரி. ஏங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வாங்குறேன்னு சொன்னப்ப மட்டும் அந்த குதி குதிச்சிங்க. ஏய், எனக்கு இப்பதான் தெரியும். டேய் ராஜா, என்னடா அப்படி பண்ற? ஏமா, நம்ம வீட்டை நான் வாங்க கூடாதா? ஏண்டா, நீங்க எல்லாம் பணம் வேணும்னு கேட்டதுனால தானே நான் அந்த வீட்டையே விற்க முடிவு பண்ணேன். இப்ப வீட்டை நீயே வாங்குறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சார் உங்க சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க சார். சார் வர டைம் ஆயிடுச்சு. டேய் ராஜா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு உன் கையில காசு இருக்குதுன்னா எதுக்கு நம்ம வீட்டை விக்கணும்? அது ஒண்ணும் இல்லம்மா. நேத்து ஆபீஸ்ல ஹவுசிங் லோன் பத்தி பேசினேன். அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்கம்மா. ஏன் நான் ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குறேன்னு சொன்னப்ப மட்டும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சேர்ந்து அப்படி சண்டைக்கு வந்தீங்க? மகன் வாங்குறதுக்கும் மருமக வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விக்கணும்னு ஆனதுக்கு அப்புறம் யாருக்கு வித்தா என்ன? நானும் தான் வாங்குறேன்னு கேட்டேன். அதுக்கு இவன் ரொம்ப நல்லவ மாதிரி என்ன என்னென்னலாம் கேள்வி கேட்டான் தெரியுமா? இப்ப இவனே வந்து வாங்குறேன்னு நிக்கிறான். உங்ககிட்டதான் உங்க பங்க தரேன்னு சொல்லியாச்சுல்ல, தேவையில்லாம பேச வேண்டாம். யாருமா தேவையில்லாம பேசுறான்? யார் தேவையில்லாம பேசுறது? அமுக்குனி மாதிரி கமுக்கமா இருந்துகிட்டு இப்ப திடீர்னு பணத்தோட வந்து நிக்கிறானா? இவெல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்? என்னம்மா, உன் தம்பி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? வீட்ல பேசினா பிரச்சனை வரும்னு சொல்லி மாப்பிள்ளை இங்க வந்து சொல்லிருக்கலாம். இங்க பாருங்க, இது எங்க குடும்பத்தோட சொத்து பிரச்சனை. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். வேடிக்கை பார்க்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏ ரேவதி, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. மா, முதல்ல அவங்கள பெரியவங்க மாதிரி லட்சணமா நடந்துக்க சொல்லுமா. பொண்ணுங்களை நகை நட்டுன்னு சீர் செஞ்சு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட வந்து நிக்க கூடாதுன்னு தான். அப்புறம் நீங்க எதுக்கு வந்து உங்க பொண்ணு வீட்ல இல்ல 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 அதுவும் உங்க சம்பந்தி வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரேவதி, கொஞ்சம் பேசாம இரு. ஏண்டா ராஜா, உங்ககிட்ட காசு இருக்குன்னா ரவிக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம்லடா. அவருக்கு அவ பொண்டாட்டி உதவி பண்ண தயாரா இல்ல, இவர் மட்டும் உதவி பண்ணணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆமா ஆமா, கூட இருந்த தம்பிக்கே உதவி பண்ண மாட்டானா? ஆனா யாருக்கும் தெரியாம வீட்டை ஆட்டையை போடுறதுக்கு மட்டும் வந்துருவானா? நல்ல கதையா இருக்கே, இதெல்லாம் நான் விட மாட்டேன். அப்பா இத பாருங்க, நான் தான் இந்த வீட்டை வாங்குறேன்னு முதல்ல சொன்னேன். நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். நானும் தான் கேட்டிருக்கேன். வேணும்னா 1-2 லட்சம் சேர்த்து வேணாலும் தரேன். வேணும்னா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்கன்னா என்னோட கமிஷனை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் ராகு காலம் ஆரம்பிச்சிடும். ஏய், டேய் ரவி, முதல்ல ஒண்ணு அடிக்கலையா? ஓ,
டேய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ ஒவ்வொருத்தரும் நல்லபடியா பொழைச்சிப்பீங்கன்னு வீட்டை வித்து பிரிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி கேவலமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டேய் நாங்க உயிரோட இருக்கும்போதே இப்படி இருந்தீங்கன்னா இன்னும் எங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குடா. சரிப்பா விடுங்க. இங்க பாரு ராஜா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம யாருக்குமே வேணாம். நமக்குள்ள வாங்கினாதானே பிரச்சனை, பொது ஆள்கிட்டயே வித்துறலாம். என்ன சொல்றீங்க? அது வரைக்கும் என் கடையில டங் கிளீனர் வச்சுட்டு தான் உட்காந்துருக்கணும். பேசுறா பாரு பேச்சு. டேய் ரவி, அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருந்ததா என்னடா? டேய் ராஜா, கையில எவ்வளோட பணம் வச்சிருக்க? அப்பா 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன்பா. 25 லட்சமா? 35 லட்சம்லடா பேசியிருந்தோம். அதுல எனக்குள்ள 10 லட்சம் ரூபாய் இருக்குல்லப்பா, அதை கழிச்சிட்டு மீதி 25 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன்பா. சார் அப்படியே என் கமிஷன் ஒரு 20,000. யோ அவன் தருவான், அவங்ககிட்டயே வாங்கிக்க. ம், ம், ம். சரி வாங்க எல்லாரும் போய் முடிச்சுட்டு வந்துடலாம். என்னங்க, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நான் இங்கேயே இருக்கேன். ம் சரி. அண்ணே ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவரு இப்ப வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்துருவாரு. சரிண்ணா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அச்சச்சோ, உங்க சண்டையில நல்ல நேரம் முடிஞ்சதையே சொல்ல மறந்துட்டேன். இப்ப ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சே. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, எல்லாம் நம்ம மனசு தானே காரணம். நீங்க ஆக வேண்டியதை பாருங்கண்ணே. டேய் உன் பேர்ல முதல் முறையா சொத்து வாங்க போற. 1 மணி நேரம் வெயிட் பண்ணா ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. வா. ஆமா மாப்ள, சம்மந்தி சொல்றதும் சரிதான். இருந்து பொறுமையா முடிச்சிட்டு போவோம். அது வரைக்கும் வெளியில உட்காந்துருக்கலாமா? வாங்க. சரி வாங்க. வாங்க. என்னங்க, அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா? இந்த ராகு காலமா இருக்கான், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அண்ணா சார் பிரச்சனை என் கூட ஒண்ணு கொஞ்சம் வாங்க. அது இப்ப என்னன்னா, என்னங்க, உட்காருங்க. என்ன சீதா, உள்ள வராம இங்கேயே உட்காந்துட்ட? நம்ம பையன் வீடு வாங்குறத பார்க்க பிடிக்கலையா? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. அவன் ஒருவேளை எதிர்பார்த்திருப்பா இல்லையா? அவன் வாங்கின இடத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிருந்தானா ஆளா நான் தான் அங்க நின்னுருப்பேன். ஏன், இதுவும் அவன் வாங்குற வீடு தானே? பையன் வீடு வாங்குறானேன்னு சந்தோஷப்பட சொல்றீங்களா, இல்ல கட்டின வீடு கைய விட்டு போகுதேன்னு கவலைப்பட சொல்றீங்களா? உலகத்துல வேற எந்த அப்பா அம்மாவுக்கும் இந்த ஒரு நிலைமை வந்திருக்காதுங்க. அதுக்காக அவங்கள நாம அப்படியே விட்டுற முடியுமா? இந்த வீட்டை நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குங்க. நாம அங்கதானே இருக்க போறோம். இருந்தாலும் அது நம்ம வீடு இல்லல்ல. வீட்ல ஒரு ஆணி அடிக்கணும்னாலும் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க தெரியுமா? கார்பெண்டரை வர வச்சு முதல்ல அவரை செவுத்துல ட்ரில் பண்ண சொல்லுவீங்க. அதுவும் ட்ரில் பண்ணும்போது அதுல இருந்து வர சத்தம் காதுல கேட்க கூடாதுன்னு பக்கத்து ரூமுக்கு போய் கதவை அடைச்சுப்பீங்க. ஆமா, வீட்டு செவுத்துக்கு வலிக்கும்னு நினைச்சுப்பேன் சீதா. அவரு அதுல ஒரு சக்கைய வச்சு அப்புறமா ஆணி அடிக்கிறதுக்கு சுத்திய ஓங்குனா போச்சு. அவரை அடிக்க விடாம பாத்துப்பான்னு ஒரு வழி பண்ணிடுவீங்க. ஒரு முறை ஒரு பையன் நான் வீட்டை லவ் பண்றத பார்த்து செஞ்ச வேலைக்கு பணம் வேண்டான்னு சொல்லி அப்புறம் வற்புறுத்தி கொடுத்தமே, ஞாபகம் இருக்கா? அதையெல்லாம் மறக்க முடியுமா? மலர் குழந்தையா இருக்கும்போது தொட்டில் கட்ட மேல ஒரு கொக்கி மாட்டுங்கன்னு நான் கேட்க
நீங்க சீலிங்ல அதை அடிச்சு மாட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா? என்ன இருந்தாலும் மலர் ஞாபகம் உங்களுக்கு வராம இருக்காதே. என்ன செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டை நாம கட்ட முடியுமான்னு நினைச்சா வருத்தமா இருக்குங்க. சீதா, என்னால இன்னும் உழைக்க முடியும் சீதா. யாருக்கு தெரியும், இதை விட பெரிய வீடா கூட இன்னொன்னு நாம கட்டலாம். கடவுளே, இவர் பார்த்து பார்த்து கட்டின வீடு கையை விட்டு போகக்கூடாது. எப்படியாவது இந்த பசங்க மனசை மாத்தி இதை நடக்க விடாம பண்ணிடுங்க. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து பிளானா போடுறீங்க. இப்போ உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க வேட்டு. போன் போட்டு அவளை வர வச்சிட வேண்டியதுதான். டேய் பாண்டி, கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஏய், என்ன பாசமலர் கூப்பிடுறான்? ஏதோ அடுத்த பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ மலரு, நல்லா இருக்கியா மலரு? என்ன வடிவேலு அர்ஜுனை பார்த்து மல மல நல்லா இருக்கியா மலன்னு கேக்குற மாதிரி இருக்கு. என்ன மலரு, உன்னை போய் அப்படி நினைப்பனா? எனக்கு தான் நல்லா தெரியுமே. சரி, மாமா குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்ல. அம்மா அப்பா தான். அம்மா அப்பாக்கு என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? ஏன் என்னாச்சு? உங்க அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டை விற்க போறானுங்க மலரு. என்ன சொல்ற? என்னைக்கு? இப்போ இன்னும் 1/2 மணி நேரத்துல. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தா பேசுறேன். அப்பா எப்படி இதுக்கு சம்மதிச்சாரு? ஐயோ மலரு, இதெல்லாம் விடு. வீட்டை வாங்க போறது யார் தெரியுமா? அந்த பாவி பையன் ராஜா தான். இங்க பாரு, புரியுற மாதிரி சொல்லு. அது எப்படி அப்பா ராஜாக்கு போய் வீட்டை வைப்பாரு? ஐயோ, இவனுங்க 2 பேரும் முன்னாடியே கூட்டு சேர்ந்து பெரிய டிராமா போட்டு அப்பாவை ஏமாத்தி சம்மதிக்க வச்சுட்டாங்க. அப்பா தான் ஏதோ கொஞ்சம் போனா போதுன்னு அதுல உனக்கு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போ சொன்னாரு. என்ன சொல்ற? ஐயோ மலரு, விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீயும் அந்த வீட்ல ஒருத்தி தானே. நீ இப்ப உடனே வந்தனா உனக்குன்னு இருக்க பங்க உரிமையோட கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு அக்காவா என்னால இதுதான் மலர் இப்ப செய்ய முடியும். சரி, நீ போன் வேணா உடனே வர. சரி மலரு. இனி தாண்டா பார்க்க போறீங்க இந்த மலரோட ஆட்டத்தை. பாண்டி, உடனே கிளம்பு. எங்க மலரு? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? நேத்துக்கு அப்பா வீட்டை விற்க போறாங்களாம். போய் உடனே தடுத்தாகணும். ஏய், அவர் ஏதாச்சும் பண்ணிட்டு போறாரு. நீ திரும்ப திரும்ப அவர் என்ன தகராறு பண்ணியிருந்தா நல்லாவா இருக்கும்? அந்த வீட்டை வாங்க போறது எங்க அண்ணன். என்னடா இது? அப்பா புலி வீட்டை வைக்கிறதா? ஐயா, இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லையா? ஏதோ அண்ணனுங்க திட்டம் போட்டிருக்கானுங்க. அந்த வீட்டையும் வித்தா எங்க அப்பா அம்மா எங்கடா போவாங்க? உடனே போய் தடுத்து நிறுத்தி ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் மலரே. நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அங்க எல்லாம் முடிஞ்சிரும். உடனே கிளம்பு. வக்கீல் ஏதாச்சும் கூட்டின்னு போகணுமா? சூப்பர் ஐடியா பாண்டி. நீ என்ன பண்ற? போன் பண்ணி அவரை நேரா அங்க வந்துரு சொல்லு. சரி. ஏய் மலரே, அப்பா ஏதாச்சும் உன் மேல கோச்சிக்காத மாதிரி பாத்துக்கோண்ணே. அங்கெல்லாம் போய் சண்டை போட்டு இருக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போன் பண்ணு. நீ ஏறு.
டைம் என்ன சார் ஆச்சு? கரெக்டா 12:10 ஆகுதுண்ணா. நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு சார். நான் போய் ஆபீசர் வந்துட்டாரான்னு பார்த்துட்டு வந்தாரு. சரி நான் பார்த்துட்டு நீங்க இருங்க. அண்ணா பாத்துண்ணே, பார்த்து முடிங்கண்ணே. மாப்பிள ரொம்ப நேரமா கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க முடிச்சிடலாம். சரி சார், வாங்க சார். போலாம். பாத்து என்னங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி. என்ன இவ்வளவு இன்னும் ஆளை காணோம்? ஏய் மலரு, சீக்கிரம் வாயேண்டி. பையர் யாரு, செல்லர் யாரு? பையர் அவர் சார், செல்லர் இவர் சார். அதான் சார். கடவுளே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடாது. என்ன அப்பாவே மகனுக்கு விக்கிறீங்களா? சார், தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. ஆமா சார். ஆ சார் கொஞ்சம் சைன் பண்ணுங்க. மாப்பிள சாமியை கும்பிட்டுட்டு கையெழுத்து போடுங்க, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி ரஃபா எழுதி பாத்துக்கங்க. ஓகே அத்தை. நிறுத்துங்க. வாடி என் செல்ல குட்டி வந்துட்டான், என் செல்ல குட்டி வந்துட்டான். இதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. நான் கடவுளை கும்பிட்டது வீண் போகல, அந்த தெய்வமே மலர் ரூபத்துல வந்துடுச்சு. இனி என் வீடு என்னை விட்டு போகாது. ஏய் யார் பாது? அதானே, யாருமா நீ? முதல்ல நீ யாரு? என்னது, நான் யாரா? ஆமா நீ யாரு? நான் தான் இந்த டீல் இங்க முடிச்சு தர்ற புரோக்கர். அப்பாக்கும் பையனுக்கும் நடுவுல எதுக்கு புரோக்கர்? அது